ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் VLC பிளேயரை எப்படி டிஃபால்ட்டான வீடியோ பிளேயராக செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ சின்ன ட்ரிக் தான் அது. ஸோ வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் Windows 10 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிளேயர் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் அந்தளவுக்கு நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணால் அந்தளவுக்கு சவுண்டு கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப அந்த அளவுக்கு சவுண்ட் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு மூவி பக்கத்தில் போய் உட்காந்து தான் நீங்கள் மூவி பார்க்கணும். பட் ஆனால் நீங்கள் VLC பிளேயரை யூஸ் பண்ணுறப்ப நல்லா சவுண்ட் எஃபெக்ட் நமக்கு டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் நீங்கள் ஹாலிவுட் டபுள் மூவிஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்டைட்டில் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது VLC பிளேயர். ஸோ VLC பிளேயரை எப்படி உங்களோட வீடியோ மீடியா பிளேயரை டிஃபால்ட்டான மீடியா பிளேயராக செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு உங்களோட விண்டோஸ் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ டிஃபால்ட் ஆப்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பிளேயர் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மூவிஸ் அண்ட் டிவி அப்படின்னு விண்டோஸ் மீடியா பிளேயர் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணினே பார்த்தீங்கன்னா சில பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. விண்டோஸ் மீடியா பிளேயர், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸில் அதை அந்த சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால் இந்த VLC பிளேயர் வச்சுருப்பாங்க. ஸோ VLC பிளேயர் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக நீங்கள் VLC பிளேயர் டவுன்லோட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் VLC பிளேயரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணினே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிளேயர் VLCயாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ தென் நீங்கள் எந்த வீடியோ ப்ளே பண்ணாலும் டேரெக்டாக நீங்கள் VLC பிளேயர்லேயே நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்க முடியும். ஓகே, பார்த்தீங்கன்னா வீடியோ பிளேயர் VLCயாக நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏதாவது பிளேயர் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஏதாவது வீடியோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இதில் VLCயாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப வீடியோ சவுண்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 100 இருக்குது. நீங்கள் டபுள் மடங்கு உங்களோட சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஆடியோ ஆப்ஷன் இருக்குது. ஆடியோவில் போய் ஆடியோ ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷோ என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோ ட்ராக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ விண்டோஸ் மீடியா பிளேயர் VLC பிளேயரில். ஸோ கண்டிப்பாக VLC பிளேயரை யூஸ் பண்ணுங்கள் நண்பா. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். பெஸ்ட்டான ஒரு வீடியோ பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.